குமரி மாவட்டத்தை அவர்கள் குறிவைத்து விட்டார்கள். குமரி மாவட்ட மக்கள் அழிய வேண்டும், குமரி மாவட்ட மக்கள் இங்கிருந்து வேறு எங்காவது செல்ல வேண்டும். அன்று சுதந்திரம் பெற்றதும் போராட்டத்தின் வழியாக தான், நம் உரிமைகளை பெற்றதும் போராட்டத்தின் வழியாக தான். அதே போன்று இன்று நம் மண்ணை மீட்டெடுக்க போவதும் இத்தகைய போராட்டத்தின் வழியாக தான். அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரிக்கு பேரழிவு, கன்னியாகுமரி மாவட்டம் மீட்கப்படுமா என்கின்ற பல்வேறு விதமான தலைப்புகளில் பல போராட்டங்களும் இன்று வலுப்பெற்று வருகின்றன. அனைவருக்குமே தெரியும். ஏன் குமரி மாவட்டத்தில் கனிம சுரங்க திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இன்று என்றால் இன்று கொண்டு வரவில்லை, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது 2013 அந்த ஆண்டுகளிலே அது திட்டமிட்டு 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அதுக்கு இசைவு கொடுத்து இன்று 2024ஆம் ஆண்டு கருத்து கேட்புக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அக்டோபர் 1. எனவேதான் மக்கள் அதற்காக பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை இன்று பதிவு செய்து வருகிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த கனிம சுரங்க திட்டம்? ஒன்று மட்டும் உறுதி, குமரி மாவட்டத்தை குறிவைத்து விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் குமரி மாவட்டம் என்றால் பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் குமரி மாவட்டம். கோடையிலும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மாவட்டம் குமரி மாவட்டம். ஆனால் இன்று நன்றாகவே தெரியும், கோடை காலத்தில் மட்டுமல்ல, சாதாரண காலங்களில் கூட வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருந்து வருகின்றார்கள் இந்த குமரி மக்கள். ஏன்? ஒரு புறம் மலைகளை குடைந்து மலைகளை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள், இது ஒரு புறம். இன்னொரு புறம் இயற்கையை அழித்து, விவசாயங்களை அழித்து 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அது ஒரு புறம். அப்படி இருக்க இன்று மண்ணில் கை வைக்க ஆரம்பித்துள்ளது இன்றைய அரசு. ஏற்கனவே மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வருகிறது IRL மணல் ஆலை. அந்த மணல் ஆலைக்கு பல்வேறு விதமான எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் இன்று குமரி மாவட்டத்தில் பல புற்றுநோயாளிகள் காணப்படுகின்றார்கள். இன்று இறந்து போனவர்களை கணக்கெடுத்தோம் என்றால் 170% மக்கள் புற்றுநோயால் இறந்து போன மக்களாக உள்ளனர். அது மட்டுமல்ல, இன்று அந்த மணவாளக்குறிச்சிக்கு பகுதியில் அருகே உள்ள சுற்று வட்டார பகுதியில், குறிப்பாக கடியப்பட்டணம் என்ற கிராமத்தில் நாம் கணக்கெடுத்தோம் என்றால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களில் 100ல் 70% புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். எனவே இந்த மணல் ஆலையினால் புற்றுநோய்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே இந்த மணல் ஆலையை கைவிட வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று தற்காலிகமாக அந்த மணல் ஆலை மூடப்பட்ட போதிலும் மீண்டும் இயல்பு நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்று மீண்டும் ஒரு கனிம சுரங்கம் என்ற பெயரில் மணல் ஆலையை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று உருவாகியுள்ளது. எந்த இடத்தில்? குமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுகாவில். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்மையில் சில வருடங்களுக்கு முன்பாக வர்த்தக துறைமுகம் என்று ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் நம்முடைய குமரி மாவட்டத்தில் அதே கிள்ளியூர் தாலுகாவில் இணையம் பகுதிகளில் தான் கொண்டு வர திட்டமிடப்பட்டது. பின்பு பல போராட்டங்களுக்கு பின்பாக மணக்குடி கோவளம் பகுதியில் வர பெற்றது. அதிலும் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து தற்காலிகமாக இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக புரிகின்றது, குமரி மாவட்டத்தை அவர்கள் குறிவைத்து விட்டார்கள். குமரி மாவட்ட மக்கள் அழிய வேண்டும், குமரி மாவட்ட மக்கள் இங்கிருந்து வேறு எங்காவது செல்ல வேண்டும், இங்கு உள்ள இயற்கை வளங்களை, கனிம வளங்களை தங்களுடைய லாபத்திற்காகவும் சில கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய லாபத்திற்காகவும் கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்று குமரி மாவட்டத்தை குறிவைத்துள்ளது இன்றைய ஒன்றிய அரசு. அன்பிற்குரிய இளைஞர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பல மக்களும் இந்த அணு கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்க, இன்று பல மக்கள் அரசியல் தலைவர்களை குறை கொண்டிருக்கின்றனர். நாம் ஓட்டு போட்ட அரசியல் தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. உங்களுடைய கேள்வி நியாயமானது, உங்களுடைய கோபம் நியாயமானது. ஆனால் இது கேள்வி கேட்பதற்கான நேரம் அல்ல. நம்முடைய மண்ணை காக்க நாம் போராட வேண்டிய நேரம். ஒருவேளை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர்கள் நமக்காக, நம் மக்களுக்காக, நம் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி அவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் அதற்கான பிரதிபலனை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். எனவே அதை நாம் இரண்டாவதாக பார்ப்போம். அதற்கு முன்பாக நாம் போராட வேண்டும். அன்று சுதந்திரம் பெற்றதும் போராட்டத்தின் வழியாக தான், நம் உரிமைகளை பெற்றதும் போராட்டத்தின் வழியாக தான். அதே போன்று இன்று நம் மண்ணை மீட்டெடுக்க போவதும் இத்தகைய போராட்டத்தின் வழியாக தான். எனவே இளைஞர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். எனவே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இத்திட்டத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும். பல மக்கள் நினைக்கலாம், மணல் எடுப்பதால் என்ன, ஏன் இந்த மக்கள் இவ்வளவு அதிகமாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று.
அன்பிற்குரியவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வயநாடு நிலச்சரிவு இப்போது நடைபெற்றது அனைவருக்குமே தெரியும். மணலானது ஒரு அடுக்கு போன்று இருக்கும். 30 அடி ஆழத்தில் தொடர்ந்து மணல்களை அள்ளும் பொழுது அதனுடைய அந்த அடுக்கினுடைய தன்மை குறைந்துவிடும். அதனால் அந்த இருக்க பிடிக்கக்கூடிய அந்த தன்மை இழந்து ஈஸியாக புதைக்குழியில் கால் வைத்தால் புதைந்து போவதை போன்று இந்த மணலில் இருக பற்றி கொடுக்கக்கூடிய அந்த பிடிமானம் இல்லாததால் ஒருவேளை பூகம்பம், நிலச்சரிவு என்கின்ற அதிர்வுகள் ஏதாவது வந்தால் வெகு விரைவில் பூமி நிலத்தின் மேல் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே நிலத்திற்குள்ளே புதைந்து விடக்கூடிய ஒரு பேராபத்து உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையில் குமரி மாவட்டத்தில் குறிப்பாக முட்டம் ஊராட்சி அந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 30 அடி ஆழத்தில் நீங்கள் மணல்களை தோண்டி எடுக்கும் போது நன்னீரின் அளவு குறைந்துவிடும். பின்பு உப்பு நீரானது கடல் நீரிலிருந்து வரக்கூடிய உப்பு நீரினுடைய தன்மைதான் அதிகரிக்கும். சோ மனிதர்கள் மட்டுமல்ல, கடல் வாழ் உயிரினங்கள், ஓட்டுண்ணிகளான நண்டு, சிப்பி போன்ற உயிரினங்கள் கூட, ஆமைகள் போன்ற உயிரினங்கள் கூட இழக்கக்கூடிய, தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இத்திட்டத்தின் மூலமாக. எனவே இத்திட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக கைவிட வேண்டும். அதுவரையிலும் இத்தகைய மக்கள் வெறுமனே கடலோர மக்கள், கடலோர திட்டம் என்று எண்ணாதீர்கள். இது ஒட்டுமொத்த குமரி மாவட்டத்திற்கான திட்டம். இன்று பல மக்கள் அதை புரிந்து கொண்டு பல்வேறு வகைகளில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய இளைஞர்களை, பொதுமக்களை, நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். இது நம் மண்ணை காக்கும் போராட்டம். ஒன்றிய அரசு இத்திட்டத்தை கைவிடும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும்.